உலகத்திலேயே FDA அப்ரூவல் கொடுத்த ஒரு ஹேர் ஆயில் இருக்கு அப்படின்னா அது மினாக்சிடில் ஹேர் ஆயில் தான். அந்த ஒரு ஆயில பலரும் வந்து பல பரிமாணங்கள்ல ஆன்லைன்ல வந்து சொல்லுவாங்கல்ல கழுவி ஊத்துறாங்க. அதிக அளவுல விமர்சனத்துக்கு உள்ளாகிற ஒரு ஆயில்னா அதுதான். என்ன இது? இன்னைக்கு மினாக்சிடிலுக்கு வந்தா அது என்னெல்லாம் பேசணும்னு நினைக்குதோ அதெல்லாம் மினாக்சிடில் ஆவியா வந்து என்கிட்ட பேசுதுன்னு நினைச்சுக்கோங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதை பற்றிய விமர்சனங்களுக்கு நான் இன்னைக்கு பதில் சொல்கிறேன். மினாக்சிடில் இஸ் அண்ட் ட்ரக். அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு ட்ரக். நம்ம சேஃபான ஆல்டர்னேட்டிவ் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எவ்ரி மெடிசினல் ப்ராடக்ட் ஹாவ் அண்ட் ஆக்டிவ் ஆல்கலாய்ட்ஸ். அதுக்குன்னு ஒரு மருத்துவத்தன்மை செயலாற்றக்கூடிய ஒரு ஆல்கலாய்ட்ஸ் அதுக்குள்ளாடி கண்டிப்பாக இருக்கும். எல்லாத்துக்குள்ளாடியும் கெமிக்கல் இருக்குது அப்படின்றதான் சொல்ல வரேன். அந்த கெமிக்கல் இருந்தால் தான் தெர் இஸ் அண்ட் கெமிக்கல் ஆக்ஷன் நடக்கும். அதுக்குள்ளே கெமிக்கலே இல்லைன்னா அதில் ஆக்ஷனே நடக்காது பொதுவாக மருத்துவத்துக்கு உள்ளாடி. ஸோ யூஸ்வலாக அது ஒரு ட்ரக். பட் அதில் இருக்கிறது சைடு எஃபெக்ட்ஸ் இல்லையா அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, பொதுவாக இது எடுக்கிறதுனால வந்து ஒன்ஸ் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஹேர் க்ரோத் ஆகும். ஆனால் விட்டுட்டோம் மொத்த ஹேரும் போயிடும் அப்படின்னு ஒரு விமர்சனம் பயங்கரமாக பேசப்படும். யூஸ்வலாக நீங்கள் வந்து மினாக்சிடில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டேஸ் ஒரு 3 months எல்லாம் தாண்டும் போது நல்ல ஹேர் க்ரோத் வரும். நீங்கள் சடனாக ஒரு மாதம் நிறுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்த ஹேர் க்ரோத் இம்மீடியட்டாக நீங்கள் ஹேர் எக்ஸ்ட்ரா எவ்வளோ க்ரோத் ஆச்சோ அந்த க்ரோத் நிற்க தான் செய்யும். ஸோ ஒரு கால அளவு இருக்குது, த செட்டன் டைம் பீரியட் ஒன்று இருக்குது. எதனால் அதோட காசு வந்து ஹேர் ஃபாலுக்கு காசோ அதை கண்டுபிடிச்சி அதை ஐடென்டிஃபை பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணாதான் அந்த ப்ராப்ளம் வந்து தீரும். வந்த ஹேர் க்ரோத் ஸ்டாப் ஆகுமே தவிர புதுசாக பழைய ஹேர்ஸையோ வேற எந்த ஹேர்ஸுமே இருக்கிற ஹேர்ஸுக்கு எக்ஸிஸ்டிங் ஹேர்ஸுக்கு எந்த பாதிப்பும் உருவாக்காது. டெஸ்டோஸ்டீரோன் லெவலை வந்து பாதிக்கும், ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை உருவாக்கும்ன்றது பிற இடத்துல பேசுவாங்க. இதுக்கான எந்த சயின்டிஃபிக்கல் எவிடன்ஸும் கிடையாது. நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணால் சீக்கிரம் ஹேர் க்ரோத் ஆகுன்றது போய் 1 ml அளவுக்கு காலையிலேயோ நைட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதுமான அளவு போதும். மினாக்சிடில் பயன்படுத்தினா தலைக்கு கேன்சர் வருமா, அப்படி ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா அது மாதிரி 0 எவிடன்ஸ். அப்படி எந்த கேன்சரோ எந்தவித பக்க விளைவுகளோ உருவாக்கும் அப்படின்ற பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. இப்படி ஓவராலாக இது வந்து பல விதங்களில் விமர்சிக்கப்பட்டாலும் இந்த மாதிரியான எதற்குமே ஆதாரங்கள் இல்லை. யாரோ ஒரு ஆளுக்கு அலர்ஜி வந்துச்சு, யாரோ ஒரு ஆளுக்கு ஊறல் வந்துச்சு, முடி தொலைஞ்சுது, இதெல்லாமே இதுக்கு பின்னாடி அவங்க கரெக்டாக பண்ணாத ரீசன் மட்டுமே தான். ஸோ அதனால் டெஃபினட்டாக உங்களுக்கு மினாக்சிடில் அலர்ஜி இருக்கா, நீங்கள் ஒரு 2 சொட்டு விட்டு உங்களுக்கு ஊரெல்லாம் இரிட்டேஷனாக இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை லேசாக கொஞ்சம் இடத்துல அப்ளை பண்ணி பார்த்துட்டு நம்ம கன்டினியூ பண்ணலாமே தவிர அதால் எந்த பாதிப்புகளோ பிரச்சனைகளோ உருவாகாது. ஸோ தைரியமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.